தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு இல்ல. ஒரு 3, 4 நாட்களாவே, 4 நாட்கள் சொல்ல மாட்டேன். ஒரு 1 வாரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச்சை சர்ச்சையே கிடையாது அது உண்மையில. இது என்னன்னா, ஆந்திராவுல ஒரு படம் வெளிய வரப்போகுது. பேன் இண்டியா படமா அவங்க கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்ப தான் நெறைய பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெரிய பெரிய பட்ஜெட்கள்ல படங்கள் வருது இல்லையா? அந்த மாதிரி பேன் இண்டியா திரைப்படமாக ஒரு திரைப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, முருகரை பற்றிய திரைப்படம். முருகர் முருகப்பெருமானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வரலாறு அப்படின்றதெல்லாம் எடுத்து, அது குறித்து அவங்க ஒரு படம் எடுக்கணும். அவரை மையமாக வைத்து, அவரை அ கதாநாயகனாக முன்வைத்து, அவரை பற்றிய படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறார். இதில பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுல ஒரு புது கலாச்சாரம் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னாக்கா, ராமர் போல அ நடித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இவரு மகேஷ் பாபு நடிச்சிட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். வாரணாசின்னு ஒரு பெரிய படம் எடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிக் பட்ஜெட் படங்கள்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பிரபாஸா இருக்கட்டும், இல்ல இவங்களா இருக்கட்டும், மகேஷ் பாபுவா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வச்சு பெரிய பெரிய அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வச்சு பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் இதெல்லாமே அ பாகுபலி போன்ற அந்த ஒரு பெரிய பட்ஜெட்ல வைத்து பெரிய வசூலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தான் இப்ப ஜூனியர் என்டிஆரை வைத்து முருகன் மையமாக வைத்து ஒரு படத்தை எடுக்க போறாங்க. இந்த படத்துல வந்த அந்த ஒரு போஸ்டர் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இவர்கள் ஏற்படுத்தி இருப்பதாக இங்க கிளம்பியிருக்காங்க ஒரு கும்பல். என்னடா சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் பிறந்து தெற்கில் மிகப்பெரிய கோலோச்சிய முருகப்பெருமான் என்று பொருள்பட அது இருக்கு. ஐய்யய்யோ! முருகன் வடக்குல பிறந்தாரா? அவர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. முருகன் தமிழ் கடவுள், தமிழை அடிப்படையாக கொண்ட கடவுள், இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முருகன் பல பகுதிகள்ல, நாட்டின் பல பகுதிகள்ல பல்வேறு வகையாக வணங்கப்படுகிறார் அப்படின்னு நம்மால பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணியன் இந்த மாதிரி பல இடங்கள்ல ஸ்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல வகையில வணங்கப்படுகிறார் அப்படின்றதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் மையமாக கொண்டு அதையெல்லாம் படித்து நன்கு தெரிந்தவர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து விவாதிக்கலாம். முருகன் இப்போ புராணங்கள்ல எடுத்தீங்க, சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்தீங்கன்னாக்கா முருகன் இமயத்தில் பிறந்தார் அப்படின்னு அடிப்படையாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களை நம்மால் கொடுக்க முடியும். இப்போ முருகன் தமிழ் கூறும் நல்லுலகில் அவர் கோலோச்சினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்களும் இருக்கின்றன. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, இந்த திரைப்படங்கள்லாம் வருது பாருங்கள். அதாவது இப்போது என்டிஆராக இருக்கட்டும், இல்லை பிரபாஸாக இருக்கட்டும், இல்லை மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், இவர்களை வைத்தெல்லாம் வரக்கூடிய திரைப்படங்கள் அல்லது இது போன்ற இதிகாச நாயகர்கள், புராண நாயகர்கள் இவங்களையெல்லாம் வைத்து அல்லது கடவுள்கள் இவர்களையெல்லாம் மையமாக வைத்து வரக்கூடிய அந்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இதுவரைக்கும் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, முழுமையான ஒரு ரிசர்ச்சின் அடிப்படையில் அதெல்லாம் வந்திருக்கான்னா இல்லை. மாறாக அந்த கதாநாயகனாக யார் நடிக்கிறார்களோ அவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு அந்த இதிகாச கதாநாயகனாக இருக்கட்டும், இல்லை அந்த புராண கதாநாயகனாக இருக்கட்டும், இவர்களுடன் பொருத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கு பாருங்க, அது கூட இந்த கதாநாயகனோட பெயரை உயர்த்தி பொருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நடித்த அவர் எடுத்த அவதாரங்கள்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வாழ்ந்திருப்பார். அந்த ஒரு 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 கேரக்டராக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடிகர் வெளிவந்த அவருடைய இதில் நடிப்பில் வெளிவந்த படங்களே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுதான் நடந்திருக்கும். என்னென்னா, அவரை முன்னிலைப்படுத்தி பாரதியார்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பாரதியார் போலவே அவர் தன்னை மாற்றிக்கொண்டிருப்பார். ஆனால் பாரதி உண்மையிலேயே சிவாஜி கணேசன் மாதிரி இருந்தாரான்னா இல்லை. அப்படியே சப்பி சீக்ஸோட
பாரதியார் இருந்திருப்பாருன்னா அவர் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். அவர் அப்படி இருந்திருப்பாரான்னா கிடையாது. இருந்தாலும் அந்த பாரதியாரை அந்த சிவாஜி கணேசனுடைய தோற்றத்தில் பார்க்கும் பொழுது பாரதியார் போல உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம ஒன்றி பார்க்குறோம். அப்போ அங்கே சிவாஜி கணேசன் நம்ம உயர்த்தி பாரதியார் அளவுக்கு நம்ம கொண்டு போய் பார்க்குறோம். இப்போ உதாரணத்திற்கு ராஜராஜ சோழன் சிற்பங்கள் இருக்கிறது, புகைப்படங்கள் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் புகைப்படங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் சிற்பங்கள் இருக்கிறது. அந்த சிற்பங்களை அடிப்படையாக வைத்து ராஜராஜ சோழனாகவே ஒரு உருவகப்படுத்தி கொண்டு சிவாஜி கணேசன் வராருன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல ராஜராஜ சோழன் என்ற மாபெரும் மன்னன் அவருடைய இமேஜுக்கு இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னை பொருத்தி பார்க்க அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. சிவாஜி கணேசன் அற்புதமாக நடிக்கக்கூடியவர், அந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அதனால் ராஜராஜ சோழனுடைய குணாதிசயங்களை எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தினான்னு சொல்ல முடியுமா? இல்லை. சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழன் இப்படியெல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு உள்வாங்கி கொண்டு அவர் நடிக்கிறார். இவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல யார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக யார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசன் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பார். கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போல நடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக சொல்லலாம். இப்போ நம்ம சமீபத்திய இதெல்லாம் எடுத்திங்கன்னாக்கா பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அது ஒரு வரலாற்று நிகழ்வுகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். அப்போ அந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரங்களில் நிறைய அந்த எழுதக்கூடிய நபர் இப்போ கல்கி எழுதியிருக்காருன்னா அவருடைய கற்பனையில் உதிக்கக்கூடிய விஷயங்களும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். சரியா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த கதாபாத்திரங்களாக வரக்கூடிய நபர்கள், அது விக்ரமாக இருக்கட்டும், இல்லை ஜெயம் ரவியாக இருக்கட்டும், இல்லை ஐஸ்வர்யா ராயாக இருக்கட்டும், அல்லது ட்ரிஷாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் உயர்ந்து நிற்கின்றன என்ற அளவில் இவங்களும் அதை உயர்த்தி அந்த இடத்துக்கு இவங்க தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள். அவ்வளவுதான். ஸோ இதற்காக எடுக்கப்படுகிறது தான் இந்த படங்கள் எல்லாமே. அப்போது இதை வைத்து காசு பண்ணுவது எப்படி? 500 கோடி நான் முதல் போடுறேன்னா 1000 கோடி நான் எடுப்பது எப்படி? 1500 கோடி எடுப்பது எப்படி? அப்படின்றது தான் இங்கே அடிப்படையே. அப்போ அந்த அடிப்படையே நம்ம புரிஞ்சிக்கணும். அதையே புரிஞ்சிக்காமல் இதை வைத்து கொண்டு ஒரு சர்ச்சை ஏற்படுத்துகிற பேர் வழின்னு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் உணர்வாளர்கள், நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், முருகனை இப்படியெல்லாம் பேசுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்கள் என்ன முருகனுக்கு நீங்கள் என்ன பட்டா எழுதி கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? இப்போ சீமான் பேசியிருக்கார். சீமான் ஒரு கட்சியுடைய தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். அந்த கட்சியுடைய தலைவர் அவர் பேச வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் என்ன பேச வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் பேச வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு முருகனை இப்படி அவர் வடநாட்டில் பிறந்தார், வட மாநிலத்தில் பிறந்தார் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா முழுக்க தமிழர்கள் தான் இருந்தார்கள். ஹரப்பன் அந்த கலாச்சாரம் கூட தமிழ் கலாச்சாரம் தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவர் எங்கே பிறந்தால் உங்களுக்கு என்ன? ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ராவணன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, மணிரத்னம் எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உளவியல் ரீதியாக ராவணனை மையப்படுத்தி ராவணன் ஏதோ பெரிய ஹீரோ போல, கதாநாயகன் போல சித்தரிக்கப்பட்டு தான் அது எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரும் எதுவும் பெருசாக சொல்லலையே, சரி எடுத்துகிட்டு போ. அப்போது இங்கே யார் எப்படி படம் எடுக்க வேண்டும் அப்படின்றத நாம் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இப்போது வரலாற்று திரிபு இருக்குது அப்படின்னா என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். பட் இதில் வரலாற்று திரிபு இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் இமயத்தில் பிறந்தார் முருகன், அவர் பார்த்தீங்கன்னாக்க அயோனிஜ அப்படின்னு சொல்லுவாங்க. அயோனிஜ என்றால் என்ன? அவர் கருத்தரித்து பிறக்கவில்லை அப்படின்றது தான் அது அயோனிஜ அப்படின்ட்டு வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு புராணத்தையோ ஒரு இதிகாசத்தையோ மையமாக கொண்டு இப்போ ஸ்கந்த புராணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்கந்த புராணத்தில் எத்தனையோ வரிகள் இருக்கின்றன. அவர் எங்கே உதித்தார் அப்படின்றதை சொல்வதற்கு, அவர் எங்கே அவதரித்தார் என்று சொல்வதற்கு அப்படின்னும் பொழுது அதை மையமாக வைத்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள்.
நீங்கள் கூட தான் வந்து முருகனை வந்து நைட் வாட்ச்மேன் மாதிரி உருவகப்படுத்தியிருக்கீங்க. இதுதான் முருகன் என்று நீங்கள் உருவகப்படுத்தியிருக்கீங்க. அதை வந்து யாரும் தப்பு சொல்லலையே. அந்த முருகனுக்கு நான் வணங்குறேன் பேர் வழி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராவணன் குடில், உங்களுடைய அலுவலகத்தின் பேரும் அதுதான். உங்களுடைய இல்லத்திலேயே வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகனுக்கு வந்து நாங்கள் தைப்பூசத்தன்றோ ஏதோ ஒரு நாள் என்று நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வணக்கம் அப்படின்னு இப்படி பண்ணாமல் அப்படி நிற்கிறீங்க. அங்கே ஃபோட்டோ இதில் நம்ம பார்க்குறோம். யாரும் ஒன்றும் தப்பு சொல்லலையே. அது உங்களுடைய வழிபாட்டு முறை அல்லது உங்களுடைய எண்ண ஓட்டம், உங்களுடைய கற்பனை, அதை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் ஏற்றுக்கிட்டு போகிறோம். ஜனநாயக நாட்டில் யார் எப்படி எதை உருவகப்படுத்த வேண்டும்னு யார் முடிவு பண்ணுறது? அப்போ இவ்வளவு உணர்வு இருக்குது முருகன் மீது என்றால், திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றுவது அப்படின்றது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அங்கே தீபம் ஏற்றும் பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பு வருகிறார்கள் என்றால் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன் அனுமதிக்கக்கூடாது? அங்கே சொல்ல வேண்டியது தானே, முருகன் தமிழ் கடவுள், அவருக்கு ஒரு மலை அவரோடது தான் என்று வரலாறே சொல்லும் பொழுது, அவரோடது தான் என்று ஆவணங்களே சொல்லும் பொழுது, அந்த ஆவணங்களையும் புறந்தள்ளிவிட்டு அங்கே இருக்கின்ற தர்காவுக்கும் அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட அங்கே விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எங்கே போனது உங்களுடைய இந்த முருகப்பெருமான் மீதான பற்று? கேட்டால் இந்து முஸ்லீமுக்கு நடுவில் பிரச்சனையை ஏற்படுத்த, இது எப்படி இந்து முஸ்லீம் பிரச்சனையாகும்? என்னுடைய இடத்துல, எனக்கு சொந்தமான இடத்துல, எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணில் நான் விளக்கேற்றுவது என்பது என்னுடைய உரிமை சார்ந்த விஷயம். அது இன்னொரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. இன்னொரு மதத்திற்கு எதிரான விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவுடைய காம்பவுண்டுக்குள்ளே நான் போய் விளக்கேற்ற வேண்டும் நான் சொன்னேன்னா அது அடாவடி, அது தப்பு, அதை ஏற்க முடியாது. ஆனால் தர்காவுடைய காம்பவுண்டு சுவரிலேருந்து பல மீட்டர் தள்ளி பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தீபத்தூணை இவர்கள் அது தீபத்தூண் கிடையாது, அது மைல்கல் என்று சொல்லி ஏமாற்றி வந்த நிலையில் அது தீபத்தூண் தான் என்பதனை சட்டப்படி நிரூபித்து என்னுடைய உரிமையை சட்டப்படி நான் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வாதிட்டு ஆவணங்களை சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் நான் என்னுடைய உரிமையை வெற்றி பெற்றாலும் கூட எனக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய முருகப்பெருமான் மீதான பற்று? அப்பொழுது முருகன் தமிழ் கடவுள் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லது உங்களுடைய நீங்கள் சொல்வது போல இஸ்லாமிய சொந்தங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பேச முடியலையா உங்களால்? ஏப்பா முருகன் நம்ம எல்லாருக்குமே பொதுப்பா, தமிழ் கடவுள்பா, ஒரு விளக்கேற்றுறதுனால என்னப்பா ஆகிடும்? அதுவும் 2 பேர் போய் ஒரு விளக்கேற்றுறதுனால இங்கே பெரிய பிரச்சனை வரப்போகிறதாப்பா? இதுக்கும் உங்களுடைய வழிபாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? உங்களுடைய வழிபாடு என்பது உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடியது. அதற்கும் இந்த காம்பவுண்ட்லேருந்து பல மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணில் விளக்கேற்றுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்க முடியும்? ஏன்பா தடுக்கிறீங்க என்று பேசுவதற்கு நீ வந்தியா? வர முடியலல்ல. அப்போது உங்களுக்கு தேவைன்னா முருகனை எடுத்து வைத்து கொண்டாடுவீர்கள். உங்களுக்கு தேவையில்லை என்றால் அல்லது உங்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்றால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். இங்கே ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன். இந்த திருப்பரங்குன்றத்தில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்துக்கள் போய் நிற்கிறார்கள் என்றால், ஏனென்றால் இது இந்துக்கள் வெர்சஸ் முஸ்லிம்ஸ், ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம், இந்துக்களா முஸ்லீம்களா என்கிற பிரச்சனையே கிடையாது. இது பக்தர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற ஒரு விஷயம். அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல பக்தர்களாகத்தான் நீதிமன்றத்தை நாடினோமே தவிர்த்து இந்த கட்சியிலேருந்து வாங்க ஆதரவுக்கு, அந்த கட்சியிலேருந்து வாங்க ஆதரவுக்கு என்று நாங்கள் கோரவில்லை. இப்படி கட்சிகள் வருவதையே நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா எப்பொழுதெல்லாம் அரசியல் கட்சிகள் உள்ளே நுழைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த சர்ச்சை என்பது பூதாகரமாக வேறு ஒரு கோணத்தை நோக்கி செல்லும். இந்த பக்கம் இந்து முன்னணி உள்ளே வந்தான்னா அந்த பக்கம் இவன் முஸ்லீம் கட்சி 4 பேர் உள்ளே வருவான். இது தேவையா? நமக்கு அது வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் யாருமே எங்களோட வர வேண்டாம், எங்களுடைய உரிமையை பக்தர்களாக நாங்கள் நிலைநாட்டிக் கொள்கிறோம், ஆதரவுன்னு சொல்லிட்டு வர வேண்டாம், எதிர்ப்புன்னு சொல்லிட்டு வர வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் எங்கள் உரிமையை நிலைநாட்டும் பொழுது
நீதிமன்றமே அதற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை, அதாவது அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது, அப்பொழுதெல்லாம் வராத சீமான் இப்பொழுது ஏன் வருகிறார் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? நான் அப்பொழுதும் நீங்க வர வேண்டாம், இப்பவும் நீங்க கிளம்பாதீங்கன்ற. ஏன் மிரட்டுறீங்க எல்லாரையும்? இப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. ஏன் உங்க இஷ்டப்படி தான் வரணுமா? என்ன அளவுகோல் இருக்கு? ஸ்கந்த புராணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு அந்த அயோத்தியில அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பு கிடைத்திருக்கு என்றால், அந்த தீர்ப்பு கிடைத்திருப்பதற்கு முக்கியமான காரணமே ஸ்கந்த புராணம் தான். ஒரு ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள்ல அது ஒரு ஒரு ஆவணம். ஸ்கந்த புராணத்திலிருந்து எடுத்து பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன விழாக்கள் நடந்திருக்கிறது என்றது எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அதையும் ஆவணங்களாக சமர்ப்பிச்சிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மேளா என்று நடந்திருக்கிறது. கார்த்திக் மேளா என்றால் என்ன? முருகனுக்கு விழா. அது நடைபெற்றிருக்கிறது. இருக்கிறதிலேயே பழமை வாய்ந்த முருகன் சிற்பங்கள் எங்கே கிடைத்திருக்கிறது என்றால், வட மாநிலங்களில் தான் கிடைத்திருக்கிறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதான் திருப்பி சொல்கிறேன், வரலாற்று ஆசிரியர்களோட அமர்ந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயத்தை எல்லாமே விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது தான். விவாதிக்கலாம். முருகன் இங்கே பிறந்தார், இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன, சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன, புராணங்கள் என்ன சொல்கின்றன, எதை எடுத்துக்கொள்ளலாம், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதெல்லாமே விவாதிக்கலாம். யார் விவாதிக்கணும்? அரைகுறையாக படித்துவிட்டு வந்த அரசியல்வாதிகள் விவாதிக்க வேண்டுமா, அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் விவாதிக்க வேண்டுமா? யாரோ ஒரு ஜூனியர் என்டிஆர் அவன் ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக அவன் எடுக்கக்கூடிய படத்தில் அவன் 500 கோடி செலவு பண்ணி அவன் கொண்டு போய் பேன் இந்தியாவில் முருகப்பெருமானை கொண்டு போய் சேர்க்குறான்னா சேர்த்துட்டு போட்டோம். அது அவர் அங்கே பிறந்தார் என்று எப்படி சொல்வீர்கள் அப்படின்னா, இப்போ இமயமலை எங்கே இருக்குது? பரங்கி மலை பக்கத்துலையா? அப்போது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே போகலாம். இங்கே எது தேவை, மக்களுக்கு உண்மையிலேயே எது விவாத பொருளாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்ற அளவுகோல்களே இங்கே யாருக்கும் தெரியல. எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் சர்ச்சையாக்கலாம்ன்றது வேற விஷயம். ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு பிரதான கட்சியுடைய தலைவர் என்பவர் எதை கையில் எடுக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதனால் மக்களுக்கு பயன் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். இப்போ இது என்ன தெரியுமா, மற்ற இப்போ ஆளுங்கட்சியை எடுத்துக்கோங்களேன், அவங்க 1000 சவால்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இதை பயன்படுத்திப்பாங்க, இந்த சர்ச்சையை. சரி, இதில் கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 3 நாள் இதில் ஓட்டோம், நம்ம மிச்ச பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம், இப்படி தான் போகுமே தவிர்த்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை, இதுக்கும் இந்த ஜூனியர் என்டிஆருடைய படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா கிடையாது. அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் தான் மக்களுக்கு எந்த பயனும் கொடுக்காத ஒரு அரசியலாக நீண்ட ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சர்ச்சையை கிளப்புவது, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதில் ஒரு பிழைப்புவாதம். அது எதுக்கு? அதை வைத்து ஒரு பிரிவினைவாதம், அதை வைத்து இவன் தமிழ், அவன் தெலுங்கு இப்படி பேசிக்கிட்டு, அவன் கன்னடம், அவன் ஹிந்தி இப்படி பேசிக்கிட்டு பிரிவினைவாதம். இப்படியே அரசியலை செய்து கொண்டிருந்தால் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நலன் இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. இந்த அரசியலிலிருந்து நம்ம விடுபடணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்களுக்காக பேசப்பட வேண்டிய, ஏற்கனவே நான் சொன்னது போல மக்களுக்காக பேசப்பட வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள், எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் விடுத்து சர்ச்சையின் நாயகனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லாத விஷயங்களுக்கெல்லாம், அதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டு, அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு, தேவையில்லாத ஒரு சண்டையை ஏற்படுத்தி கொண்டு, அதில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி கொண்டு, இவன் தமிழ், இவன் தெலுங்கு, இவன் கன்னடம் இப்படின்னு பேசிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இந்த 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 கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்ற கேள்வியை நம்ம அரசியல்வாதிகளை நோக்கி வைக்கிறோம். இவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டின், இந்த அரசியலை எவ்வளவு நாட்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? இதிலிருந்து எப்போ நம்ம விடுபட போகிறோம்? நீங்கள் உண்மையிலேயே மதச்சார்பற்ற என்று பேசப் போகிறீர்கள் என்றால் எந்த மதம் குறித்தும் எந்த அரசியல்வாதியும் பேசாதீர்கள், தயவு செய்து பேசாதீர்கள். அதுதான் உண்மையான மதச்சார்பற்ற. இந்த மதம் அந்த மதம், ஏன்னா எந்த மதத்தை பற்றியும் எந்த புரிதலும் உங்கள் யாருக்கும் கிடையாது. உதாரணத்திற்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் சனாதனம் சனாதனம் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த அருள்ராஜ் பேசுகிறார் சனாதனம், உங்களுக்கு என்ன சார் தெரியும் சனாதனம் பற்றி? வாங்க விவாதிக்கலாம். நீங்கள் ஐஆர்எஸோ
ஏதோ படிச்சிருக்கீங்க, வாங்க விவாதிப்போம். என்ன தெரியும் உங்களுக்கு சனாதனத்தை பற்றி? ஒன்றும் தெரியாது. ஆனால் சனாதனம், இந்த உதவாநிதி, சனாதனத்தை நாங்கள் அப்படின்னு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா உங்கள் குடும்பம் அரசியல் குடும்பம்ன்றனால அரசியல் தெரிஞ்சிருக்கலாம். அரசியலில் இந்தந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீ ஏன் சம்மந்தமில்லாத விஷயத்துக்குள்ளே வரீங்கன்னா, உண்மையிலேயே சனாதனம் குறித்த விவாதம் நடைபெற வேண்டும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடைபெற வேண்டும். வேறு எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பைபிள் குறித்த ஒரு விவாதத்தையோ குரான் குறித்த ஒரு விவாதத்தையோ நடத்த பல கிறிஸ்துவ நாடுகள்லையும் முஸ்லீம் நாடுகள்லையும் அனுமதி கிடையாது. ஆனால் இது ஜனநாயக நாடு. இங்கே எல்லாத்த பற்றியும் விவாதிக்கலாம், அது தப்பு கிடையாது. எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த விமர்சிக்கக்கூடியவர்கள், விவாதிக்கக்கூடியவர்கள் அது சார்ந்த ஏதாவது படிச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சு நீ அது சார்ந்து நீ கொண்டு போய் பேசுகிற அப்படின்னா உள்ளபடியே நான் அதை வரவேற்கிறேன். எந்த விஷயமும் தெரியாமல், எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல், ஏதோ ஒரு 4 இவன் எவனோ எழுதி தரத்தை வச்சு, இல்லை ஏதோ ஒரு அறகுறை புத்தகத்தை படிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் இருக்கிற 2-3 விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கருத்து சொல்கிறேன் பேர் வழின்னு அரசியல்வாதிகள் கருத்து சொல்லும்போது தான் இது சர்ச்சையாகுது. ஏன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த மாதிரியான வன்மத்தையும் பிரிவினைவாதத்தையும் விதைக்கிறீர்கள். அதை எதன் அடிப்படையில் விதைக்கிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா எதை வேண்டுமானாலும் வன்மம்னு எடுத்துக்கலாம், எதை வேண்டுமானாலும் பிரிவினைவாதம்னு சொல்லலாம். ஆனால் யார் அதை செய்கிறார்கள்? இது குறித்து நன்கு படித்து தெரிந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு அதை விவாத பொருளாக்குகிறீர்களா என்றால் கிடையாது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த அருண்ராஜுக்கு தெரியுமா சனாதனம் குறித்து பேச தெரியுமா? அவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை உதவாநிதிக்கு தெரியுமா? தெரியாது. யாரோ எழுதித்தரான், ஏதோ ஒன்று பேச வேண்டியது. இதையெல்லாம் பேசிட்டா இது முற்போக்கு, இதையெல்லாம் பேசிட்டா இது பகுத்தறிவு. ஈவேரா பேசினார் அப்படின்னு சொல்கிறது கூட பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சையானது. என்றால் ஈவேரா பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் இதையெல்லாம் அவர் ரெஃபரன்ஸாக எடுத்து அவர் அதை பேசுகிறார். அதை முழு நேர வேலையாக வைத்து கொண்டிருந்தார். ஏன்னா அவர் தேர்தல் அரசியலில் இல்லை, அவர் முழு நேர வேலையாகவே அதை வைத்திருந்தார். அவருக்கு பதில் சொல்வது அல்லது அன்றைய காலத்தில் பதில் சொன்னது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள், தோழர் ஜீவாவிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். ஈவேராவுக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள், எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். அப்போது இதெல்லாம் எப்படி இருந்தது? அறிவு சார்ந்த தர்க்கங்கள், அறிவு சார்ந்த வாத பிரதிவாதங்களாக அது இருந்தது. அப்படி இருப்பது வேற. இங்கே அறகுறையாக என்னத்தையும் ஒன்று மேல்பூல் மெஞ்சிட்டு மக்களுடைய உணர்வை தூண்டுவதற்காக எதையோ ஒன்று பேசிட்டு போகிறது. எதுக்கு இது? இதுக்காக அவனுக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க? கிடையாது. அப்படின்னும் பொழுது தேவையில்லாத சர்ச்சைகளை ஏன் கிளப்புகிறீர்கள்? தேவையில்லாத விஷயங்களை வைத்து ஏன் உருட்டி கொண்டிருக்கிறீர்கள்? அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற கேள்விக்காகத்தான். இப்போ நீங்களே கூட கேட்கல, நீ என்ன அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கியா, நீ இந்த வீடியோவை போடுறீங்க கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஏன் இந்த வீடியோவை கொண்டு வரேன், இல்லை இந்த காணொலியை வெளியிடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களுடைய உணர்வுகளை தூண்டி பிழைப்பது அப்படின்றதே ஒரு முழு நேர வேலையாகவே இங்கே இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்காகத்தான். மற்றபடி யார் இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்றாலும் கூட தாராளமாக வாங்க, என்னுடைய சூழலே விவாதிங்க. ஆனால் முழுமையாக அது என்னென்று தெரிந்து கொண்டு வாங்க, விவாதிங்க. உங்கள் தரப்பு வாதங்கள் என்னவோ அதை வையுங்க. எதிர்தரப்பில் என்ன வாதம் இருக்கிறதோ அதை அவர்களும் வைக்கட்டும். அதற்கு நீங்கள் தயாரா? அதற்கு தயாராகி கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதற்கான முயற்சிகளை யார் யார் எடுக்கப் போகிறார்கள் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். நான் இதுவரைக்கும் சமூக வலைதளங்களிலேயோ அல்லது மீடியாக்களிலோ இல்லை இந்த மாதிரியான அரசியல்வாதிகளோட பேச்சிலேயோ எதுலையுமே ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோ இல்லை ஒரு ஆழ்ந்த ஒரு அது சார்ந்த படிப்போ இருப்பதாக தெரியல. போகிற போக்கில் ஏதோ ஒன்று பேசி மக்களுடைய உணர்வை தூண்டணும் அப்படின்றத தவிர்த்து வேறு எதுவுமே அதில் தெரியல. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஏன்னா மூச்சுக்கு 300 வாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள் அப்படின்றீங்களா? அப்போ அந்த அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள் என்றால் தயவு செய்து தரவுகளின் அடிப்படையில், தரவுகள்னால் அந்த விக்கிபீடியாவில் போய் ஒரு 4-5 கட் பேஸ்ட் கொண்டு வருது,
இல்லை எங்கேயாவது எவனாவது உளறி வச்சிருக்கிறத வந்து கட் பேஸ்ட்டாக கொண்டு வருது, அதெல்லாம் இல்லை. தரவுகள், உண்மையான தரவுகளின் அடிப்படையில் விவாதத்தை நடத்துங்கள். அதை நான் வரவேற்கிறேன். அதுவும் அரசியல்வாதிகள் இதிலிருந்து தள்ளி இருங்கள். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.